நீதிபதிகள் நியமனத்தில் உள்ள குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரிபரந்தாமன் ஆகியோர் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படுவதில்லை என்று கூறிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் 79 விழுக்காட்டினர் உயர் சாதியைச் சேர்ந்தவர்கள் என்றும், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளாக 34% பேர் பிராமண சமூகத்தினராக இருப்பதாகவும் தெரிவித்தார். கொலிஜியம் பரிந்துரை செய்தாலும் மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீதிபதி பொறுப்புக்கு வர முடியாது என்றும் சந்துரு விமர்சித்தார். வழக்கறிஞர்கள் ஜான் சத்யன் மற்றும் நீலகண்டனை நீதிபதியாக நியமிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் சந்துரு கேட்டுக் கொண்டார். சென்னை நீதிமன்றம் நடைமுறையில் கிரிமினல் வழக்கை நடத்தி திறமை பெற்ற ஜான் சத்யன் என்ற வழக்கறி பெயரை செபர்ந்தளித்தார். ஆனாலும் ஜான் சத்யம் கடந்த 2 வருடங்களாக நியமனம் செய்யப்படவில்லை. காரணம் என்னவென்றால், ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருக்கு ஆட்சேபனம் தெரிவித்தார்கள். ஆட்சேபனம் அவரை பற்றி கருத்து தெரிவித்தார்கள். எந்த கருத்து என்றால், நீங்கள் அதிர்ச்சியம் அடைவீர்கள், முகநூலில் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனங்களை அவர் ஆமோதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவருடைய அரசியல் கருத்து அல்லது அரசியல் சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன், RSS சிந்தனை உள்ளவர்கள்தான் நீதிபதியாக வர முடியும் என்ற நிலை இருப்பதாக கவலை தெரிவித்தார். RSS ஐடியாலஜியை சேர்ந்தவங்க தெளிவாக சொல்லலாம். அப்படி இருந்தால்தான் அவங்க கிடைக்கும், இல்லாட்டி கூட கிடைக்காது. அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்ற ஒரு விதமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப CBI கையில் எடுத்துக்கிட்டாங்க, ED, PMLA கையில் எடுத்துக்கிட்டாங்க, UPA கையில் எடுத்துக்கிட்டாங்க, NIA கையில் எடுத்துக்கிட்டாங்க. மாதிரி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் கூட அந்த நியமனங்கள் கூட தீர்மானம் பண்ணுவதாக இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறது. ஜான் சத்யன்ல வெறும் சத்யனா தான் நியமனம் ஆயிருப்பார். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சில நண்பர்கள் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். All the language, this NEP envisioned by Honorable Prime Minister Modi is giving emphasis to mother tongue. हम तो काशी तमिल, we are organizing Kashi Tamil Sangamam to encourage the Tamil civilization, Tamil culture and Tamil language. Tamil is one among the oldest language of our civilization. But what is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics, but certainly Government of India is committed to implement NEP, and there are certain conditions with NEP. திமுக மருத்துவ அணி மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீமா தான் இருக்கு. இங்க மட்டும் முழுமையாக தமிழ்நாடு அரசு நிலைப்படுத்துன்னு சொன்னாங்க. உடனே தொடர்ந்து குரல் எழுப்பணும். இப்ப CMRL சென்னைக்கு மாதிரி குரல் எழுப்பி தான் இப்ப வந்து ஒத்துக்கொண்டு இருக்காங்க, கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா CMRL கோயம்புத்தூருக்கு கேட்டோம், CMRL மதுரைக்கு கேட்டோம், மெட்ரோ ரயில் திட்டங்கள் கேட்டோம், அவங்க நிதி ஒதுக்கீடு செய்யல. இப்ப கல்வி வளாகங்களுக்கோ இல்ல பல்வேறு திட்டங்கள் மூலமும் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் மூலமாகவும் எப்படி வந்து பீகாருக்கு அறிவித்தார்களோ, அதே மாதிரி எப்படி ஆந்திர பிரதேஷ்க்கு அறிவித்தார்களோ, அதே மாதிரி ஸ்டேட் ஸ்பெசிபிக் ஸ்கீம்ஸ் தமிழ்நாடுக்கு ஏதாவது அறிவிப்பாங்களா பார்த்தா எதுவும் அறிவிப்பு செய்யல. இதனால தான் நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்புறோம். அரசு பள்ளிக்கு மட்டும் அது வரும்போது வந்து ஏன் வந்து பாஜக தொடர்ந்து இந்த விஷயத்துல ஒரு அடிப்படையிலே பாஜக நண்பர்களுக்கு புரியணும். ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு, ICSE சிலபஸ் இருக்கு, ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் இருக்கு, சமச்சீர் கல்வி நம்ம சிலபஸ் இருக்கு, தமிழ்நாடு அரசு கல்வியோட சிலபஸ் இருக்கு, CBSE போர்டு சிலபஸ் இருக்கு. CBSE என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒன்றிய அரசுல பணியாற்றும் ஆசிரியராக இருக்கட்டும், அவங்களோட வேலை வாய்ப்பு இருக்கவங்க பல்வேறு மாநிலத்துக்கு அவங்க போறதுனால தான் யூனிஃபார்மா ஒரு மாநிலத்துக்கும் சிலபஸ் ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வந்தா CBSE சிலபஸ் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த 3 சிலபஸ்க்கும் அந்தந்த தனியார் பள்ளிகள் எந்த சிலபஸ் அவங்க கொடுக்க விருப்பப்பட்டா அந்த சிலபஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க.
இப்ப சிபிஎஸ்இ போர்டு சென்ட்ரல் போர்டு சிலபஸா இருக்கிற காரணத்தினால ஒன்றிய அரசோட கொள்கை எப்போதுமே மும்மொழி கொள்கைகள தான் அந்த சிபிஎஸ்இ போர்டு சிலபஸ் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட போராட்டத்தினால் அறிஞர் அண்ணா முதல்வராக ஏற்பட்ட பின் இருமொழி கொள்கையை அரசு கொள்கையாக அவர் நிறைவேற்றி இன்னைக்கு அரசு தமிழ்நாடு அரசு சார்ந்த எல்லா பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், கல்லூரி கூடங்களா இருக்கட்டும், அதுல இருமொழி கொள்கையை முன்மொழிந்தார். ஸோ அப்போ சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன, ஐசிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸ் என்ன, இதுல ஆரிஜின் எங்க வந்ததுன்னு சொல்லி புரியாம அனைத்து சிலபஸும் நாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நாங்க மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் இருக்குன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் சிலபஸை ஏற்றுக்கொண்ட தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த கொள்கை அங்க இருக்கிறது இயல்புதான். ஆனா இவ்வளவு பேசுறவங்க கேந்திரிய வித்யால மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்களே, கேவி ஸ்கூல்ஸ்ல கடந்த ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் முடிய எடுத்தோம், டேட்டா எடுத்தோம். அந்த டேட்டா எடுத்து பார்த்தல என்ன புரியுதுன்னா தமிழ் வாத்தியார்களே கிடையாது தமிழ்நாட்டில். கேவி ஸ்கூல், கேந்திரிய வித்யாலய ஸ்கூல் நேரடியாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். ஏன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், அது கேவி ஸ்கூல்ஸா இருக்கட்டும், சைனிக் பள்ளியா இருக்கட்டும், அதுல 53 சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, 100 இந்தி பேசும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. ஆனா தமிழ் பேசும் ஆசிரியர்கள் 0. அப்ப இவங்க மும்மொழி கொள்கை என்பது மறைமுகமாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் முயற்சியை இவங்க நடத்துற ஒன்றிய அரசு நடத்துற பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்காட்டாவே இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் சொல்லுது. சார், இப்ப கொண்டு வர மத்திய அரசு மும்மொழி கொள்கையில இந்தி திணிக்கப்படவில்லை, கட்டாயம் கிடையாது, 3ஆம் மொழியா தான் இருக்கு அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தி திணிப்பு அப்படின்ற வார்த்தை எப்படி நீங்க இல்ல கட்டாயம் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லும் போது நீங்க அவங்க திந்தி திணிக்கப்படாதுன்னா இல்ல. இப்போ ரொம்ப நல்லா தெளியணும், அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்வது ஹிந்தி, ஆங்கிலம், அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ். அப்புறம் எந்த நிலையில கம்பல்சரி ஆக்குவாங்கன்னா இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை படிக்கும் போது அந்த சிலபஸ் அடிப்படையில் இருக்கும் போது அவங்க அந்த மும்மொழியை திணிக்கிற முயற்சியா இருக்கும். ஒரு குழந்தை மருத்துவராக ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது அவங்க காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சி அடையும் போது நீங்க எண்ணும் எழுத்தும் இயக்கம் பண்ணும்போது 3ஆம் வகுப்பிலேயே மொழி பாடத்திட்டத்துக்கான திணிப்பு நடக்கக்கூடாது. குழந்தைங்களோட ஆக்கப்பூர்வமாக சூழலியல் சார்ந்த கல்வி ஏற்ற பின் தான் பிற்காலத்தில் அவங்க கல்வி மேம்படணும். இப்போ அவங்க நாங்க திணிக்க மாட்டோம் சொல்ல, சிலபஸ்லயே அவங்க பாடநூலே மொழிகள் அப்படிதான் இருக்கும், பாடநூல்களே அவங்க மொழியை திணிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு தான் அவங்க எடுத்துக்காட்டாக நான் கேவி பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இல்ல சார், அது எப்படி சாத்தியமாக தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது சாத்தியமா இருக்கும் போது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்வி கற்றல் திறன் இருக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, தனியார் பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கும் போது சிபிஎஸ்இ சிலபஸ் எக்ஸ்ட்ரா பண்றவங்களுக்கு இதே ஒரு அரசு பள்ளியில் சூழலில் படிக்கிறவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் முதல் தலைமுறையா இருப்பாங்க. நீங்க அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா அதுல நீங்க சமூக அமைப்பை பாத்தீங்கன்னா பட்டியல மக்கள், அதே மிகவும் பிற்படுத்த மக்கள், மலைவாழ் மக்கள் அரசு பள்ளியில படிப்பாங்க. அப்ப அவங்க தாய்மொழியும் தமிழும் ஆங்கில மொழி இருமொழி பள்ளியில நான் படிச்சனால்தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கிற சமூகம் ஒரு 2-3 கோடி தமிழர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஆங்கில பரிவும் பெற்று தமிழ் மொழியும் பெற்று இன்னைக்கு சமூக பொருளாதாரத்தை உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கோம். இங்க அதனால்தான் நம்ம வேலை நாடுகளில் போய் பணியாற்ற விதமாக இருக்கட்டும், பல மேலை நாடுகள் முதலீடு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதாக இருக்கட்டும், அவங்க இந்த இருமொழி கொள்கையினால தான் இன்னைக்கு மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் சமூக விளிம்பு நிலை மக்கள் சமூக நீதி கொள்கையினால இருமொழி கொள்கையினால உயர்ந்து நிற்கிறாங்க. நீங்க மும்மொழி கொள்கையை கடைபிடித்த நீங்க சொல்ற டிபிக்கல் ஹிந்தி ஸ்பீக்கிங் இருக்கிற மாநிலங்கள் எடுத்து பாருங்க, உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், அவங்க இதே மாதிரி சமூக பொருளாதார தளத்துல உயர்ந்திருக்காங்களா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல உயர்ந்திருக்காங்களா என்ற அடிப்படை இருக்கு. இன்னொரு டேட்டா, இந்து டேட்டா பாயிண்ட்ல ஒரு டேட்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னன்னா, அதாவது தமிழ் இந்து பத்திரிகையில 2019 இருந்து 2024 வரைக்கும் எவ்வளவு தூரம் மாநிலங்கள் 5ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு போய் சேர்ந்திருக்காங்க முதலாம் வகுப்பு மாணவர்கள், 6ஆம் வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேர் 12ஆம் வகுப்பு சேர்ந்திருக்காங்க என்ற ஆய்வு தரவுகள் கொடுக்கும் போது தமிழ்நாட்டில் 2019 6ஆம் வகுப்புல 89% எண்ணிக்கை இப்ப 97% உயர்ந்திருக்கு. அதே இந்தி பேசும் மாநிலம் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் பீகார் மாநிலத்திலையும் அது 50% 63% தாண்டது இல்லை. அப்ப ஒரு பள்ளிக்கு வர வைக்கிற விஷயங்கள் இருந்து
ஒரு சூழலை உருவாக்கியது தமிழ்நாடோட அரசியல் மாடல், திராவிட மாடல். இப்ப நம்ம வந்து ஒரு காலத்துல நம்ம வந்து இதே ஆயிரவிளக்கு தொகுதியில சர்பிடி தியாகராஜர் வந்து மத்திய உணவு திட்டத்தை வந்து 1920 ஆரம்பிச்ச பின்புலத்துல தான் காமராஜர் அவர்கள் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொடுத்தாரு. அது ஒன்றிய அரசு பின்பற்றதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், சத்து உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தாங்க, கலைஞர் வந்து முட்டை போட்டாரு. இப்ப நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கறனால இப்ப கற்றல் திறன், அவங்க கணக்கு போடும் திறன் கணிசமான அளவுல குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காலையில உணவு கொடுக்காம மத்தியானம் குழந்தைக்கு உணவு போடுமே, காலை பட்னியோடவே பசங்களை போய் விட்டுட்டு போயிட்டோமே என்ற ஏக்கத்தை நம்ம தமிழ்நாடு தீர்த்திருக்காரு. இதோட விளைவுகள்னா மாதம் ஒரு 900 ரூபாய் கிட்ட திட்டக்குழல் ஆய்வு பண்ணும்போது சேமிக்கிறாங்க. இப்ப எண்ணுமை எழுத்துமையாக இருக்கட்டும், இடைநீட்ட தவிர்த்துக்காக இல்லம் தேடிய கல்வி திட்டமா இருக்கட்டும், நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 22,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் திறந்து வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல நீங்க சொல்றீங்களே அரசாங்க பள்ளி மாணவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின் கிட்டத்தட்ட 1100 மாணவர்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல போய் சேர்ந்திருக்காங்க, இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல போய் சேர்ந்திருக்காங்க, அரசாங்க பள்ளி மாணவர்கள் போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப பல்வேறு ஒருங்கிணை திட்டங்களை வந்து பண்ணி கொடுத்து எந்த மாடல் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்து அந்த மாடலை வந்து பிற மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு பின்பற்றாமல் அவங்களோட கொள்கை சித்தாந்தங்கள் திணிக்கிறது, கல்வி மூலம் திணிக்கிற முயற்சி தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களோட வந்து கல்வித்தரம் வளர்ந்து சொல்றீங்க. ஆனா 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில ஏழைகளுக்கு ஏழைகளா தான் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லையே. இதுக்கு யார் காரணம்? இல்ல, நீங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நீங்க அளவுப்படி பேசுங்க. 1960 வந்து எத்தனை சதவீத பேர் கல்லூரிக்கு போனாங்க அப்படின்னு ஒரு இண்டிகே பார்க்கும்போது இப்போது இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமெரிக்கா நாடோட 47% தமிழ்நாட்டு மக்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க இன்னைக்கு வந்து கல்லூரியில் போய் சேர்றாங்க. இது யுஎஸ் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதுவும் 37% வந்து பட்டியல மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்புல இருந்து கல்லூரியில் போய் சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க சொல்றீங்க ஏழையா இருக்காங்கன்னு சொல்றது. இப்ப ஒரு சமூக வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கும் போது ஒரு 3-4 கோடி மக்கள் சமூக பொருளாதாரத்தை உயர்ந்தனால தான் இன்னைக்கு தனி மனுஷனா இருக்கிற ஆண்டு வருமானம் சொல்ற பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டை 1,50,000 மேல இருக்கு. இப்ப அதனால தான் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு ஒற்றை உற்பத்தியில 9% ஜிடிபி நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். சோ அப்ப சமூக பொருளாதாரத்தில் உயர்ந்தனால தான் நம்ம தமிழ்நாடு வந்து இந்த சமூக திட்டங்களை வந்து கீழ்நிலையிலிருந்து மேல் போக்குற பார்வையில் இருந்தனால தான் இது கொடுக்க முடியுது. தவிர மேல் நோக்கிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே படிச்சு உயர்த்தக்கூடிய பார்வையை மாத்தி சாமானிய மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றதுக்கான சூழல் பெற்றனால தான் இன்னைக்கு இவ்வளவு சாதனைகள் கல்வியில நம்ம பெற்றிருக்கோம். இந்திய அரசியல் சட்டத்தின்படி வந்து இந்தியாவின் அலுவல் மொழி வந்து ஹிந்தி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த இந்தியை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்ல, நீங்க இந்தியா அலுவல் மொழின்னு சொல்றது இந்தியா